சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் அடுத்தடுத்து 2 வீடுகளின் பூட்டை உடைத்து 56 பவுன் தங்க நகை மற்றும் 3 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து தப்பிய பிரபல திருடன் போலீசில் சிக்கியிருக்கிறார். வெற்றிகரமாக திருடியதற்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வேண்டுதல் நிறைவேற்றிய திருடனின் பின்னணி என்ன? திருச்செந்தூர் முருகனுக்கு வேண்டுதல் வைத்து அடுத்தடுத்து 2 வீடுகளில் பூட்டை உடைத்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை பணத்தை லவுட்டிய சம்பவம். வேண்டுதல் நிறைவேற்ற சென்ற திருடனுக்கு போலீசார் கொடுத்த மெகா ட்விஸ்ட். டவுசர் திருடனும் டவுசர் கழன்ற சம்பவமும் நடந்தது என்ன? சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் உள்ள ஊரணி வடக்கு தெருவில் வசிப்பவர் நாகலட்சுமி. தனியார் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றக்கூடியவர் வாரச்சந்தைக்கு காய்கறி வாங்க சென்றுள்ளார். பிறகு வீடு திரும்பியவர் வீட்டின் கதவுகள் திறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். அவசரமாக உள்ளே சென்று பார்க்க பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 40 சவரன் தங்க நகை மற்றும் 2.5 லட்சம் ரூபாய் ரொக்கம் திருடு போயிருப்பதைக் கண்டு உடைந்து போனார். உடனே இது தொடர்பாக போலீசில் புகார் அளிக்க அதிகாரிகளுக்கு மற்றொரு அதிர்ச்சியும் காத்திருந்தது. இதே பகுதியில் வசிக்கக்கூடிய ராஜாமணி என்பவருடைய வீட்டிலும் மர்ம நபர் கைவரிசை காட்டியுள்ளார். உறவினர் வீட்டு துக்க நிகழ்வில் பங்கேற்க சென்ற நேரம் ராஜாமணியின் வீட்டின் பூட்டை உடைத்து 16 சவரன் தங்க நகை மற்றும் 15,000 ரூபாய் பணமும் திருடு போய் உள்ளது. அடுத்தடுத்து 2 வீடுகளில் பூட்டை உடைத்து நகை மற்றும் பண திருட்டில் ஈடுபட்ட சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆண்கள் யாரும் வேலைக்கு செல்லாமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கினர். காவல்துறையினர் 5 தனிப்படைகள் அமைத்து இந்த பகுதி முழுவதும் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து விசாரணையை தொடங்கினர். ஏரியாவிற்குள் புதிதாக நுழைந்த ஆட்கள், சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த நபர்கள் என்று ஒருவரையும் விடாமல் லிஸ்ட் எடுத்து சல்லடை போட்டு தேடினர். அதில் திருட்டில் ஈடுபட்டது பூட்டியிருந்த வீடுகளை மட்டும் நோட்டமிட்டு கொள்ளையடிக்கக்கூடிய பழக்கம் கொண்ட பிரபல கொள்ளையன் சரவணன் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. டவுசர் கொள்ளையன் என்று அழைக்கப்படக்கூடிய சரவணன் காரைக்குடி சத்யா நகரை சேர்ந்தவர். 40 வயதான இவர் டவுசர் மட்டுமே அணிந்து கொண்டு திருடுவதை வழக்கமாக வைத்திருந்தார். நிலையில் சரவணனை கைது செய்யலாம் என்று திட்டமிட்டிருந்த போது திருட்டு சம்பவத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றியதற்காக அவர் திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க சென்றிருப்பது தெரிய வந்தது. உடனே அங்கு விரைந்த தனிப்படை போலீசார் திருச்செந்தூர் முருகன் கோவில் வளாகத்தில் பதுங்கியிருந்த சரவணனை கைது செய்தனர். அவரிடமிருந்து 32 பவுன் தங்க நகை மற்றும் 2,15,000 ரூபாய் பணத்தையும் மீட்டனர். சரவணனை ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்த போலீசார் பிறகு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அடுத்தடுத்து 2 வீடுகளில் பூட்டை உடைத்து கொள்ளையடித்த திருடன் வெற்றிகரமாக திருடியதற்காக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வேண்டுதல் நிறைவேற்றிய சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.